வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று சந்தோஷம் வாழ வேண்டும் என்று என் முத்தாரமையை வணங்கி இந்த காணொலியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா லவ்வை பற்றி பேச போகிறோம். லவ்னா என்னங்க? லவ்னா அன்பு, பாசம், ஆசை, அட்ராக்ஷன் கூட சொல்லலாம். இப்படி லவ்வுக்கு பல பெயர்கள் இருக்குது. பல மாதிரி லவ்வை பேசலாம். லவ்னாலே அப்படி சொல்லும் போதே அதில் லவ் அப்படிங்கும்போது அதோட அட்ராக்ஷன், அன்பு கலந்த பாசம் இருக்குங்க. அப்போ இந்த லவ் எப்படி நம்மளுக்கு வருது, இந்த லவ் எப்படிலாம் வருங்கிறத நம்ம பார்ப்போம். லவ் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இரு உள்ளங்கள், இரு மனசுகள் பேசுதான் லவ். ஃபஸ்ட் நம்ம பார்த்தோன்னா எங்கேயோ ஒருத்தரை பார்க்கோம். அதாவது ஸ்கூலில் படிக்கும்போதாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், கடையில், ஷாப்பிங்கில், ஆஃபீஸில், மார்க்கெட்டில் எங்கேயாவது ஒருத்தர் நம்ம பார்க்கோம். சடனாக பார்க்கும்போது அவங்கள நமக்கு பிடிக்கும். அவங்கள்ட்ட பேசணும், அவங்கள்ட்ட எப்படியோ பேசணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதே வாய்ப்பு திரும்ப திரும்ப நமக்கு கிடைக்கும். எங்கேயோ பார்ப்போம். ஆஃபீஸ்லனா அடிக்கடி மீட் பண்ணுவோம், ஸ்கூல்லனா அடிக்கடி மீட் பண்ணுவோம், காலேஜ் பக்கத்து தெரு, அப்படி எப்பவுமே நம்ம பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும். அப்போம்லாம் நமக்கு அவங்களுக்கு மேலே ஆசையும் அதிகரிக்கும், பாசமும் அதிகரிக்கும், லவ்வும் அதிகரிக்கும். அப்போ இந்த மாதிரி ஒருத்தருக்கு 2 பேருக்கும் அந்த மாதிரி பாசங்கள் வந்துட்டுனா உடனே பேசிடலாம். ஆனால் ஒருத்தருக்கு தான் அந்த பாசம் வரும், ஒருத்தருக்கு தான் அந்த க்ரஷ் வரும். அப்போ அவங்க போய் அவங்ககிட்ட வாலண்டியராகவே ஹாய் அப்படிம்பாங்க. அது ஆஃபீஸாக இருக்கட்டும், ஸ்கூலில் இருக்கட்டும், எங்கேயாவது ஒரு இடத்துல வாய்ப்பு கிடைக்கும்போது போனால் அவங்கள ஹாய்ம்பாங்க. ஹாய் ஹலோ ஆகும். ஹலோ ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணது, அப்படி இப்படி நல்லா பேசி ஃபோன் நம்பர் வாங்கி அந்த ஃபோனில் பேச அனுப்பிப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தான் பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. இவங்களுக்கு நடந்துச்சு, அப்படியெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டாக பேசியிருப்பாங்க. என்ன செய்தியா, என்னென்ன காரியங்கள் எல்லாமே பேசுவாங்க. வேலை என்னாச்சு, உங்கள் ப்ரமோஷன் என்னாச்சு, என்ன பண்ணீங்க, அம்மா எப்படி இருக்காங்க, தங்கச்சி எப்படி, எத்தனை பேர், எல்லா டீட்டெயிலும் பேசுவாங்க. இதில் பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசுவாங்க. இப்போ உள்ளதை சொல்கிறேன். இப்போ எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க, ஃபோன்லேயே பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதில் ஒருத்தருக்கு மனசில் அந்த லவ் ஸ்டார்ட் ஆகிடும், அந்த ஆசை ஸ்டார்ட் ஆகும், அந்த பாசம், அந்த அட்ராக்ஷன் வரும். இவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கணும் போல இருக்கு, எப்போ பார்த்தாலும் பேசிட்டே இருக்க தோணும். அவங்க என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, வேறு யாரையும் லவ் பண்ணுறாங்களா, வேறு யார்ட்டையும் பேசுகிறாங்களா, ஏதாவது நம்ம பேசுகிறவங்க என்கேஜ்டு வந்துட்டுன்னா ஐயோ அவங்க யார்ட்டையும் பேசுகிறாங்களோ, அப்போ அவங்களுக்கு லவ் இருக்குமோ, அப்படி இப்படி மனசை போட்டு குழப்பி அவங்ககிட்ட பேச வாய்ப்பை பார்த்து பார்த்து ஏதாவது வாய்ப்புக்காக அவங்ககிட்ட பேசுறதுக்காக ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க, ஏதாவது இது டீட்டெயில் கேட்பாங்க, இது எப்படி இருக்குது, இது எங்கே, அப்படி ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க மனசு ஃபுல்லாக என்னது இருக்குது, உங்களுக்கு மேலே லவ் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் கூட வெளிப்படையாக சொல்லவும் இல்லை, சொல்லவும் மாட்டாங்க. இங்கே பேசி பார்க்குறாங்க, டபுள் மீனிங் அப்படி இப்படி டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக என்னென்னு தான் பேசிகிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அந்த லவ் ரிட்டர்ன் கிடைக்கல. அப்படின்ன பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், எந்த மாதிரி அமைதியாக தியானம் பண்ணணும், எதை வச்சு தியானம் பண்ணணும், எந்த ஸ்லோகம் சொல்லி தியானம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும். அது எப்படின்னா, நம்ம அமைதியாக அவங்கள மனசுக்குள்ளே உயிருக்கு உயிராக வச்சு, அவங்க தான் என்னோடய லைஃப் பார்ட்னர், அவங்க தான் என்னோடய ஹஸ்பண்டுன்னு சொல்லி நீங்கள் தியானம் பண்ணுனா கண்டிப்பாக அது நடக்கும். 48 நாள் இது தியானம் பண்ணும்போது உரு ஏறும். இது உரியத்து பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த உரியத்து பூஜை எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், யார் யாருக்கு எப்படி பண்ணணுங்கிறத தெளிவாக பார்த்து பண்ணணும்னா கண்டிப்பாக லவ் சக்ஸஸ் ஆகி சந்தோஷமாக வாழ்வாங்க. இதுதான் நிஜம், அதுதான் உண்மையாக நடக்கக்கூடியது. அதனால் ஒன் சைட் லவ்வுக்கும் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் இருக்குது, அதுக்கும் நமக்கு எல்லா இதுவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நீங்கள் சேர்ந்து வாழன்னு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இந்த காணொலியை முடிக்கிறேன். சந்தோஷம். நன்றி, வணக்கம்.